அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற வேளையிலே காணிக்கையான வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய சந்திப்பு மற்றொரு மனிதனோடு நிகழ்கின்ற வேளையிலே முதல் வேளை அவர்களுக்கிடையிலே பரிமாறிக்கொள்ளப்படக்கூடிய அந்த வாழ்த்துக்கள் அற்புதமான வாழ்த்துக்கள். அதற்கு நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் என்னவென்றால், சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள். சலாம் சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையாங்க? சொல்றோம். அந்த சலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? அறிமுகமானவர்கள், அறிமுகம் ஆகாதவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கா? தெரிஞ்சா என்ன செய்யறோம்? தெரியாதவர்கள் அவர் மூமினான மனிதர் தான், முஸ்லிமான மனிதர் தான், ஏத்த மாதிரி வராரு, சலாம் இல்லை. இது எல்லா இடத்துலயும் இருக்குது, ஆண்கள்ட்ட இருக்குது, பெண்கள் இடத்துல இருக்குது. ஏன் அப்படி? எந்த ஒரு நிலையில ஏன் எப்பொழுதும் சொல்வதற்குண்டான தகுதி படைக்கப்பட்ட வார்த்தை தான் அந்த சலாம். நீங்க யாருக்கும் சொல்லலாம், எதிரிக்கும் சொல்லலாம். எதுக்கு சொல்லாங்க சலாம? ஒரு மகன் தந்தைக்கு சொல்லலாம், தந்தை மகனுக்கு சொல்லலாம், மனைவி கணவனுக்கு சொல்லலாம், கணவன் மனைவிக்கு சொல்லலாம், பெற்றெடுத்த தாய்க்கு குழந்தைகள் சொல்லலாம், குழந்தைக்கு தாய் சொல்லலாம். யார் இவரு தான் அவருக்கு சொல்லணும், அவருடைய இவருக்கு சொல்லணும் இல்லை, யாரை சந்திக்கிறோமோ சொல்லலாம். ஆனா அங்க இருக்கா? தெரிந்தால் சொல்லுகிறோம். ட்ரெயின்ல 2 பேர் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க, அப்படி உட்கார்ந்தே இருக்காங்க, அவரும் பாய் தான் இவரும் பாய் தான், ஒரு சலாம் சொல்லி பேசிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இல்லை இல்லையா? பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்று, ஐ யுஸல்லிம ar-ரஜுலு அலா ar-ரஜுலி லா யுஸல்லிம அலைஹி இல்லா லில் மஅரிஃபா. ஒரு மனிதன், ஒரு மூமினான மனிதன் மற்றொரு மூமினான மனிதனை சந்திக்கின்ற நேரத்தில் சொல்லப்படக்கூடிய சலாம் தான். ஆனா அறிமுகமானவர்களை தவிர, யாருக்கு அறிமுகம் இருந்துச்சோ அவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய காலம் வரும். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். இதாங்க கியாமத்துடைய அடையாளம்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமக்கு என்னமோ அது லேசா தெரியுது, லேசா தெரியுது. சொந்த அண்ணன் தான் ஏத்த மாதிரி வராரு, ஏதோ ஒரு சின்ன பகை இருக்கனால சலாம் சொல்றது இல்லை. நான் கேட்கிறேன், இவன் தான் தம்பிக்காரன், நீ அண்ணன் தானே, நீ இவனை விட மூப்பு தானே, 4 வயது, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீ சொல்லாமல, அவனே தம்பி, அவனே எனக்கு சொல்ல, நான் என்ன அவனுக்கு சொல்றது? என்னங்க இதுல போய் கௌரவம்? அப்படி யார் சலாத்தை ஆரம்பிக்கிறாங்களோ, சலாத்தை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெற்றவர்கள். அதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நேரத்தில் சொன்னாங்க, அவன் பெருமையை விட்டும் பாதுகாக்கப்பட்டான். பெருமை உள்ளவன் தாங்க சலாத்தை முதல் சொல்ல மாட்டான். நல்லா நினைச்சு பாருங்க. பெருமை உள்ளத்துல வச்சுக்கோங்க. 2 பெண்கள் தான் சந்திப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, ஏன்னா இந்த அம்மா தானா பெருசா நினைச்சுக்கிறது. நம்ம 10 வளைய போட்டிருக்கோம், 50 பவுன் போட்டிருக்கிறோம், இல்லாத ஒருத்தி வர்ற அவள்ல நமக்கு சலாம் சொல்லணும். என்ன என்ன நான் கேட்கிறேன், என்ன கௌரவம்? ஏன் அந்த வாயத்தை வந்து முதல்ல தான் சலாம் சொல்லிட்டா என்ன? நம்மள்கிட்ட சம்பளம் வாங்குறவர் அவரு முதல் சலாம் சொல்லணுமா, சம்பளம் கொடுக்கக்கூடியவர் சலாம் சொல்லணுமா? ஏன் கொடுக்கக்கூடியவர் தான் சொன்னா என்ன? இல்லை சொன்னா என்னங்கிறேன், சொர்க்கத்துக்கு போவ, அவ்வளவுதான். சொர்க்கத்துக்கு தாங்க போறதுக்கு இருக்கிறோம், அதையே வேணாண்டா இருக்கா இல்லையா? எனவே தான் அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில ஒரு மனிதன் அறிமுகமானவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுதல் என்பது கியாமத்துடைய அடையாளம். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் சலாத்தை சொல்லணும்.
அந்த சலாத்தை சொல்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சலாம்ங்கிறது எல்லா நேரத்திலும் சகஜமா வந்துடணும். சகஜமா வந்தன்னு வரல. பெத்த பிள்ளையை பார்த்தா தாய்க்கு வரமாட்டீது, தாயை பார்த்தா பெத்த பிள்ளைக்கு சலாம் வரமாட்டீது, பழகலையே, பழகல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலையும் பயன்படுத்துவதற்காக உண்டான ஒரு அழகான அற்புதமான வாழ்த்து தான் எது? அந்த சலாம்ங்கிறது. இருக்கா? சலாம் இல்லையே. தெரிஞ்சா பேசுறது இல்ல, தெரியாதவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். இது தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு தஹியத்தல்ல, காணிக்கை அல்ல, வாழ்த்தல்ல. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சொல்வதற்காக வேண்டி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. இன்னைக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. கடைக்கு வராரு, இவர் தான் முதலாளி, ஆளுகளுக்கு உள்ள நுழையும்போது சலாம் சொல்லணுமா இல்லையா? இல்ல. சலாம் சொல்லணுமா இல்லையா? பள்ளியாசல் பொறுப்பாளி பள்ளிக்குள்ள நுழையிறாரு, செக்ரட்டரியா இருக்கட்டும், முத்தவழி யாரா இருக்கட்டும், அவருக்கு அதுவல்ல பெருசு. உள்ள நுழையும் பொழுது யாரை பார்க்கிறாலும் சலாம் சொல்லணும். மோதினாரை பார்த்தா சலாம் சொல்லுங்க. அவரே மோதினார், நான் என்ன சலாம் சொல்லணும்? இதெல்லாம் என்னங்க? இப்படி கிடைக்கக்கூடிய நன்மைகளை தொலைத்து விடாதீர்கள். கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான நிலைகளை நாம் உண்டாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லா நிலைகளிலேயும் நாம் சலாத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.